அப்போ வந்து ஒரு 6 மாசம் வாடகை இல்லாம ஹவுஸ் ஓனர் வந்து எங்க வீட்டுக்கு வந்து பூட்டு போட்டு நாங்கள் வெளியே போயிருந்தோம் இல்லையா, ஆமா. அதுக்கு மேலே ஒரு பூட்டு போட்டு பூட்டிட்டாங்க. வாடகை கொடுத்தா நீங்க வீடு தந்து உள்ள போங்கன்னு. அப்ப ஸோ என்ன பண்ணீங்க அப்புறம்? அப்புறமா போயிட்டு ரெக்வஸ்ட் பண்ணி ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் கேட்டு ஃப்ரெண்டோட அம்மா தான் அவங்க parents நாங்கள் அவங்க. தான் 10,000 ரூபா ஒரு ஃப்ரெண்டு அப்புறமா நான் ஃப்ரெண்டு கிட்ட வாங்கி அந்த வாடகைலாம் அடைச்சிட்டோம். கொஞ்ச நாள்லயே ரெடி பண்ணி ஃபாஸ்ட்டாக பண்ணோம். அதுக்கப்புறம் நான் தரல காசு வீட்டில், நானே பார்த்துக்கிறேன். நீங்க அதுலேருந்து அவன் பார்த்துக்கிட்டான். நான் அலையன்ஸ் பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். எனக்கு அம்மன் பெருசா ஒன்றும் சாவரப்பறைக்கு வா, நம்ம குடும்பம் கஷ்டப்படுது, நீ என் கூட வாமான்னு கெஞ்சி கூப்பிட்டான். நான் வரமாட்டேன். எத்ராஜ் காலேஜில் சேர்த்து விட்டார் அவங்க அப்பா பொண்ணை. படிக்க வைக்கிறதெல்லாம் அவங்க அப்பா அதில் ரொம்ப பயங்கரமாக இருப்பார். நம்ம பிள்ளை நல்லா எஜுகேட். ஏன்னா அவர் வந்து போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் அவங்க அப்பாவுக்கு எங்கள் வீட்டுக்காரோட அண்ணன் வந்து ஞானசேகர், அவர் வந்து டிஎஸ்பி, அவங்க அண்ணன் எஸ்ஐ, இவரும் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டு. எங்கள் அப்பா வழியில் வந்து எல்லாமே ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டு. இவனை வந்து எங்கள் வீட்டுக்காரர் என்ன பண்ணாருன்னா, இவனை ஒரு ஐஎப்எஸ் ஆக்கணும், ஐபிஎஸ் படிக்க வைக்கணும் அப்படின்னு ஒரே வெறியில் இருந்தார். ஆனால் என் தம்பி எல்லாம் எங்கள் சொந்தத்தில் எல்லோரும் என்ன பண்ணாங்கன்னா, இல்லை அவன் ஐபிஎஸ் ஆகிறானோ இல்லையோ ஐஎப்எஸ் ஆகணும், ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டில் டிஎஃப் படிக்கணும் இவங்கெல்லாம் முடிவு பண்ணுங்க.